இடி முழக்கமான சத்தம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோவான் 12:28-29. தனது மரண வேளை நெருங்கி வருகிறது என்பதை இயேசு உணர்ந்து, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஒவ்வொரு கிறிஸ்துவனின் மரணமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. பிரசங்கி 7:1. துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவோ மகிமையாய் காணப்பட வேண்டும். சாபமும் இருளும் வியாதிகளும் துரோகங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். தேவனால் தள்ளப்பட்ட தேவதூதர்கள் இந்த உலகத்தில் வீழ்ந்ததினால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. மனிதன் விழுந்து போன போது அவன் மேல் வந்த சாபத்தின் நிமித்தம் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. இயேசு தான் கடந்து செல்ல வேண்டிய மரணம் மகா வேதனையுள்ளது என்பதை அறிந்திருந்தார். முள்முடி சூட்டப்பட்டு நிர்வாண கோலமாக ஜனங்களுக்கு முன்பாக தொங்க வேண்டும் என்பதையும் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். பொதுவாக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறவர்கள் எப்போதும் ஜனங்களை சபிப்பார்கள், கடவுளை தூஷிப்பார்கள், தாங்க முடியாத வேதனையால் கதறுவார்கள். ஆனால் இயேசுவோ அந்த வேலையை ஜெப வேலையாக்கி தேவனை மகிமைப்படுத்த தீர்மானித்தார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். யோவான் 17:4-5 என்பதே கெத்சமனே தோட்டத்திலே அவருடைய ஜெபமாயிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காட்சியை தன் தீர்க்க தரிசன கண்களால் கண்டு, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஏசாயா 53:12 என்றார். அவருடைய மரணத்திலும் பிதாவை மகிமைப்படுத்தினபடியால் அந்த நேரத்திலும் ஆத்துமா ஆதாயம் செய்ய அவரால் முடிந்தது. அவரோடு சிலுவையிலே தொங்கின கள்ளன் இரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிற்று. இன்றைக்கும் அநேகர் மரணத்தை குறித்து பயப்படுகிறார்கள். அவர்களில் பலர் கல்லறை தோட்டங்களுக்கு கூட போவதில்லை. தெருவிலே பிரேத ஊர்வலம் வருகிறது என்றால் வீட்டு அறைக்குள் போய் ஒளிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாகவும் மகிமை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். நினைவிற்கு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 116:15.